ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மாரிசனோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நாம இன்னைக்கு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட். ஓ, சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டுல தான் நான் ஓ ஏறுவேன். இதுலயே திருடனா? எப்பவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்துல பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணி கடியில வாழ்ற மீன் சாப்பாடா வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் சார் எங்க போனா? திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போகிறேன். பைக்ல போலாமா சார்? வாங்க சார், ஜாலியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அல்சிமெஸ். பண்ணல பண்ணல, வேற 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 வேற. நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? நேத்து நைட்டு கூட கரெக்டா என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா, ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். கொஞ்சம் கியர் தான் மாத்துவேன். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேணாமா? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவீங்க. மறந்துட்டேன். மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. கொஞ்சம் வித்தியாசமா நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். மெய்யழகன்ல கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன்ல ஒரு மூவி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வடிவேல் சாருக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம வேட்டையன் படத்துல ஃபகத் ஃபாசில் ஒரு திருடனாக தான் இருப்பாருங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மூவில பார்த்தீங்கன்னா திருடனாவே இருக்கிறாரு. வடிவேல்கிட்ட ஏதோ ஒரு பணம் எடுக்கிறாரு. அந்த பணத்தை இவர் எடுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதுதான் இந்த மெயினா கதையா ஃபோக்கஸா கொண்டு போறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி சொல்லி அவனும் யுவன் சங்கர் ராஜா பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காரு. அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் கோவை சர்லா மேடம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே போலீஸ்ல கெட்டப்ல வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வடிவேலு கோவை சர்லாவோட காம்பினேஷன் பார்க்கலாம். ஆனா ஜோடியா இல்லாம, அடிதடி இல்லாம, அவங்க வேற பொசிஷன்ல இருக்காங்க, இவங்க வேற பொசிஷன்ல பார்க்கலாம். ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் பத்தி சொல்லி ஆகணும். இந்த இதுல அட்டகாசமா இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி கேரக்டர் செமையா சூட் ஆகுதுங்க. அவர் எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டா பிச்சு உதறிடுறாரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படமும் அட்டகாசமா வருங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. மாரிசன் அப்படிங்கிற மூவி எப்போ ரிலீஸுங்கிற டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த இதில் ஓவராலாக மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்